வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மைவி3 ஆட்ஸ்லேருந்து ஒரு புதிய தகவல் வந்திருக்கு. அதாவது புதிதாக இணைந்த நபர்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறுவனம் ரீஓப்பன் செய்த உடனே பார்த்தோன்னா, முதல் பேமெண்ட்டே உங்களுக்கு தான் போடப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது பேமெண்ட்டே எடுக்காம இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு அதே மாரி 1, 2 பேமெண்ட் எடுத்திருப்பாங்க. இந்த மாரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பேமெண்ட் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு தான் போடப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. நிறுவனம் ரீஓப்பன் ஆனதுமே அவங்க முதல் பேமெண்ட்டே அவங்களுக்கு தான் போடப்படும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஒன் பை ஒன்னா கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. P3S அன்பர்களுக்கு பாருங்க வணக்கம். ஒரு முக்கியமான செய்தி. அதற்கு முன் சில சாதனைகள் நினைவூட்ட விரும்புகிறேன். எந்த ஒரு ஆன்லைன் நிறுவனமும் போலீஸ் அதிகாரி வந்து சென்றால் மறுநாளே காணாமல் போகும். ஆனால் நம் நிறுவனம் 1½ வருடம் எதிர்த்து நிற்கிறோம். எந்த நிறுவனத்துக்கும் இல்லாத சிறப்பு ஒரு ஆன்லைன் நிறுவனத்துக்கு ஆதரவாக மக்கள் திரண்டுள்ளது நமது மைவி3 ஆட்ஸ் மட்டும்தான். EOWக்கு ஒரு வழக்கு சென்றால் நிறுவனத்தின் MDக்கு ஜாமீன் கிடைக்க வெகு காலம் ஆகும். ஆனால் 91 நாட்களில் வெளியே வந்தது நம் நிறுவனத்தின் உண்மை தன்மையை காட்டுகிறது. EOW வழக்கில் நிறுவனத்துக்கு எதிரான மக்கள் வழக்கு தொடுக்காத ஒரே நிறுவனம் நாம் என்று சிறப்பு உள்ளது. EOW வழக்கில் எந்த ஒரு நபருக்கும் 45 நாட்களில் ஜாமீன் சிறு தளர்வுகள் கிடைத்ததில்லை. ஆனால் நம் MD அவர்களுக்கு கிடைத்தது. இது அவரின் நன்னடத்தை நமக்கு காட்டுகிறது. EOW வழக்கில் எண்ணற்ற மக்கள் சிறைவாசம் அனுபவிக்கின்றனர். காரணம் நிறுவனம் வெளிப்படை தன்மை இல்லை என்பதே. ஆனால் நமக்கு அவ்வாறு இல்லை. எதிரிகள் நிறுவனம் ஏமாற்றி விட்டது என்று சொல்லும்போது அனைத்து கணக்குகளையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து நாம் நிர்வாகம் திறமையை காட்டுகிறது. ஏற்கனவே 90க்கும் மேற்பட்ட பொருட்கள் நாம் அறிமுகப்படுத்தியுள்ளோம். மேலும் 12 புதிய பொருட்கள் தயாராக உள்ளது. இவை அனைத்தும் நேற்று நடந்த மீட்டிங்கில் நம்முடைய வழக்கறிஞர் சொன்ன தகவல் அனைத்தும் நல்லபடியாக நமக்கு சாதகமாக அமைந்துள்ளது. இவை அனைத்தும் நீங்கள் நிறுவனத்தின் மேல் வைத்துள்ள நம்பிக்கைதான். அதை கடைசி வரை விட்டுவிடாதீர்கள் என்றே அவர்கள் சொன்ன முக்கியமான விஷயம். மேலும் அனைத்து சட்ட திட்டங்களுக்கும் உட்பட்டு தான் நடக்க வேண்டியுள்ளது. நிறுவனம் மீண்டும் செயல்பட சில காலம் எடுத்துக்கொள்ளும். அனைத்து தடைகளையும் உடைத்து தான் வந்துள்ளோம். இன்னும் சில தடைகளை உடைத்த பின் மீண்டும் செயல்படலாம் என்று அறிவித்துள்ளனர். மேலும் நாம் MD சொன்னது ஒருவரை கூட நஷ்டம் அடைய விடமாட்டேன். நம் சொத்துக்கள் அனைத்தும் நீதிமன்றத்தில் உள்ளது. எனவே அதை மீட்டெடுத்து மீண்டும் நிறுவனத்தை தொடருவோம் என்பது. வீடியோ வாயிலாக எதற்கும் பேச முடியவில்லை என்றால் அதற்கு ஜாமீனில் சில தளர்வுகள் மட்டுமே உள்ளது கூறினார். புதிதாக இணைந்த நபர்கள் வருத்தப்பட வேண்டாம். நிறுவனம் ரீஓப்பன் செய்தவுடன் முதல் பேமெண்ட் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, ஒன்றை மட்டும் நாம் மனதில் ஆழமாக பதித்து வைக்க வேண்டும். என்னவென்றால் ஓடிப்போகும் நிறுவனம் என்றால் எதற்கு சரணடைய வேண்டும், எதற்கு நமக்காக பேச வேண்டும், எதற்காக அத்தனை அலுவலகங்கள், குடோன்கள், வாடகை மற்றும் மின்சார கட்டணம் இதுவரை எதற்கு செலுத்த வேண்டும். சற்று சிந்தியுங்கள். இதிலிருந்தே தெரிகிறது நம் நிறுவனத்தின் உண்மைத்தன்மை நேர்மையும். கொஞ்சம் இருள் சூழ்ந்துள்ளது. நிச்சயம் விடியும். அதுவரை பொறுமை காப்போம். அனைத்து தடைகளையும் உடைத்து விரைவில் நமது MD நம்முடன் பேசுவார். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். கண்டிப்பாக பார்த்தோன்னா நிறுவனம் ரன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. காலதாமதம் ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சம் எல்லாம் இது பண்ண வேணாம். கஷ்டமாக தான் இருக்குது எல்லாத்துக்குமே. ஆனால் கண்டிப்பாக ரன் ஆகும். ஒரு 1 or 2 monthsல பார்த்தோன்னா இதுக்கான பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால் கொஞ்சம் காத்திருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.